ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சோனியாஸ் குக் ஹவுஸ். இன்றைக்கி ரெசிபி ரொம்ப அத்தன்டிக்கான சாம்பார் பவுடர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சாம்பார் செய்கிறனாலே அதுக்கு பவுடர் வந்து கடையில் வாங்கி பாக்கெட்டில் யூஸ் பண்ணிடுவோம். வீட்டிலே ரொம்ப ஈஸியாக எப்படி சாம்பார் பவுடர் செய்யுதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு, காரத்துக்கு வந்து வரமிளகாய், சீரகம், மிளகு, வெந்தயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மல்லி விதை, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து மஞ்சள் தூள். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆக டைம் ஆகும், அதனால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டிருக்கோம். கடலைப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு, அதே மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு. இந்த 3 பருப்புமே வந்து சம அளவில் எடுக்கணும். நீங்கள் வந்து கிளாஸை வச்சு அளந்தாலும் சரி, இல்லை வந்து மெஷரிங் கப் வச்சு அளந்தாலும் ஓகே தான். நான் வந்து ஸ்பூன் கணக்கில் அளந்துருக்கேன். எல்லாமே 3 டேபிள் ஸ்பூன். 3ஐயும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணணும். அப்போனா அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து நல்லா வெளியே வரும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் காரத்துக்கு ஒரு 10லேருந்து 12 வந்து வரமிளகாய். நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் நல்லா கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை. இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதோட ஃப்ரேக்ரன்ஸ் உங்களுக்கே தெரியும். அந்த ட்ரை ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் வந்து இந்த குவான்டிட்டி தான் போடணும். ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா அது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து சீரகம். நம்ம மேக்ஸிமம் எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா ஃப்ரேக்ரன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கடைசியாக வந்து 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். இந்த ரெண்டையும் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது போதும். இது நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஃபைனாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நான் இப்போ வந்து இது கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நிறையா வேணும்னா நீங்கள் வந்து இந்த குவான்டிட்டி டபுளாக அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நீங்கள் வந்து இதை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு மந்த் வரைக்கும் கண்டிப்பாக கெட்டு போகாமல் இருக்கும். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லிஸ் போடல, அதனால் என்னோடய பவுடர் வந்து கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இருக்குது. நீங்கள் காஷ்மீரி சில்லிஸ் போட்டிங்கன்னா நல்லா பிரைட் ஆரஞ்ச் கலர்லேயே இருக்கும். நீங்கள் வேணால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதே ரெசிபி நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டியை வந்து அப்படியே ஹாஃப் பண்ணிடுங்க. நான் 3 டேபிள் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் சாம்பார் பொடியாக இருக்கும். சூப்பரான ஆத்தென்டிக் பிராமின் ஸ்டைல் சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.